ஹரணவ பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இந்த அம்பாங் கஷேத்திரத்திலே வீற்றிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையின் ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் காண்பதற்காக பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது இன்று தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று காலை தொடங்கிய இந்த வழிபாடு அனிஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பூஜை, பஞ்சகவ்ய பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதி, இந்த பூஜைகளை எல்லாம் நிறைவடைந்து மகா கணபதிக்கு சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பூஜை நிறைவடைந்தது. அதன் பிறகு வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய அந்த வாஸ்து பூஜையானதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலாகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய ராஜகோபுரம், அம்பாள், விநாயகர், முருகன் விமானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களை எல்லாம் கலாகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய அந்த கலை இறக்குதல், அந்த மூர்த்திகளுக்குள்ள சக்தியை கலசங்களிலே சேர்த்து அதை யாகசாலையிலே அமைத்து அங்கே அந்த கலசங்களை சேர்ப்பித்து தீபாராதனை நடைபெற்று பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. இது இன்று மதியத்தோடு உள்ளது. இன்று மாலை 5:30 மணி அளவில் மீண்டும் பூஜை நடைபெறும். அனிஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக என்று சொல்லி தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பிகையை கலை இறக்கி, அதாவது அம்பாளுடைய சக்தியை அந்த கடத்திலே நிறுத்தி அதை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் வைத்து முதற்கால யாக பூஜை நடைபெறும். ஆகவே இன்று இரவு நடைபெறக்கூடிய இந்த பூஜைக்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை வெள்ளிக்கிழமை 31/1/2025 அன்று அம்பிகையின் இந்த பாலாலயம் என்று சொல்லக்கூடிய சிறிய கோயில், அதாவது இப்போ இருக்கிறது பெரிய கோயில், அம்பாள் இப்போ போய் அங்கே சேர்றது சிறிய கோயில், இளங்கோயில் சொல்லுவாங்க. அந்த கோவில் கும்பாபிஷேகம் நாளை காலை 10 மணி முதல் 11:30 மணிக்குள் நடைபெறும். 7 மணியிலே, காலை 7 மணியிலிருந்து பூஜைகள் நடைபெறும். யாகசாலையிலே 2ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கி அம்பாளுக்கு ஹோமத்திலே, யாகத்திலே அம்பாளுடைய வஸ்திரம், புடவைகள் எல்லாம் போட்டு பூர்ணாகுதி செய்து அம்பாள் கடம் புறப்பட்டு ஆலய சுற்றி வந்து அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள பால ஆலயத்திலே அம்பாளை பிரதிஷ்டை செய்து அம்பாளுக்கு கும்பாபிஷேகம், பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நமது ஆலயம் இந்த ஒரு புதுசாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த வைபவத்தை கண்டுகளிக்க வேண்டும். நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். அம்பாளை தரிசனம் செய்வதோடு அல்லாமல் இந்த யாகசாலை பூஜைகள், கலச புறப்பாடு, இப்படி இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை நாம் செவிமடுத்து கண்ணார கண்டு கழித்தாலே மிகப்பெரிய புண்ணியம். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இன்று மாலையும் நாளை காலையும் வந்திருந்து கும்பாபிஷேக பூஜைகளை கண்டுகளித்து அன்னையினுடைய அருளை பெற்று சீரும் சிறப்புடன் வாழ ஆலயத்தின் நிர்வாகஸ்தார்கள் சார்பாகவும் ஆலய மேலாண்மை குழுவின் சார்பாகவும் மக்கள் அனைவரையும், பொதுமக்கள் அனைவரையும், பக்த கோடிகள் அனைவரையும் ஆலயத்திற்கு இந்த பூஜைகளை கண்டுகளித்து அன்னையினுடைய அருளை பெறும்படி அனைவரும் வருவதற்கு வருக வருக என வரவேற்று ஆலய நிர்வாகஸ்தார்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.